அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரும் டிசம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபம் மாலை விளக்கேற்றும் போது இந்த ஒரே ஒரு ஆற்றல் மிக்க வார்த்தையை சொல்லி பாருங்கள். 16 செல்வங்களும் வீடு தேடி வரும், கடன் தொல்லை காணாமல் போகும், சொந்த வீடு அமைவது உறுதி. நம்ம யூடியூப் சேனல்ல எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க, கோவிலுக்கு போக முடியாதவர்கள் மற்றும் பூஜைகள் செய்ய முடியாதவர்களுக்காக எளிமையான மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் வரும் கார்த்திகை தீபத்தன்று விளக்குகளை ஏற்றும் போது வெறும் இந்த அற்புதமான வார்த்தையை 3 முறை சொன்னால் போதும், அதிரடியான செல்வ செழிப்பை அது ஏற்படுத்தும். நிரந்தர லட்சுமி கடாட்சம் வீட்டிற்கு உண்டாகும். நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு அட்வான்ஸ் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. உங்களுடைய வாழ்த்துக்களையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு நீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு பண்டிகைக்குமே ஒவ்வொரு தனித்துவம் இருக்குங்க. அதிலும் இந்த கார்த்திகை தீபம் மிக மிக தனித்துவம் வாய்ந்தது. சிவன் கோவில்கள், பெருமாள் கோவில்கள், முருகர், அம்பாள்னு அனைத்து கோவில்களிலுமே இந்த கார்த்திகை தீபத்தன்று விளக்குகளை ஏற்றி வைப்பது விசேஷம். இதை தாண்டி நம்முடைய வீடுகளிலும் எல்லாருமே 3 நாட்கள் விளக்கேற்றுவோம். இறைவன் ஒளி ரூபமாக இருப்பதாக ஐதீகம். பொதுவாகவே விளக்கேற்றும் போது சில ஸ்லோகங்கள், மந்திரங்களை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதிலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தாங்க. சோ யாருமே நீங்க மறக்காதீங்க. அதனால தான் இந்த பதிவை கொஞ்சம் முன்னாடியே நம்ம அப்லோட் பண்றோம். கார்த்திகை தீபத்தன்று வீட்ல ஆண்கள் பெண்கள் யார் நீங்க விளக்கேற்றினாலுமே இந்த வார்த்தையை கட்டாயமாக நீங்க உச்சரிங்க. சரிங்க, 16 செல்வங்களையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த சூட்சமமான வார்த்தை என்ன, அதை எந்த நேரத்துல எப்படி சொல்லணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த டிசம்பர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில நாட்களாக நம்ம சேனல்ல வர வீடியோஸ்ல இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க டிசம்பர் 20ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க சொல்றீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். இன்னும் சில பேர் நீங்க மெசேஜ்ல கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸ்மே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா டிசம்பர் 20ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். டிசம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபம். அன்றைய தினத்திலிருந்து 3 நாட்கள் விளக்கேற்றுவது வழக்கம். அதாவது டிசம்பர் 13, 14, 15 இந்த 3 நாட்களுமே நீங்க விளக்கேற்றும் போது இப்ப
நம்ம பார்க்க போகும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. பொதுவாகவே தீபத்தன்று மாலை 6 மணிக்கு விளக்கேற்றுவது வழக்கம். முதல் விளக்கை வீட்டுக்கு வெளியே தாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஏற்றணும். அதற்கு பிறகுதான் வீட்டுக்குள்ள இருக்க விளக்க நம்ம ஏத்தி வைக்கணும். சோ வீட்டுக்கு வெளியே எது நீங்க அவுட்டர் மோஸ்ட்ல வச்சிருக்கீங்களோ அதுல இருந்து நம்ம ஏத்திக்கிட்டே வரணும். பிறகு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றணும். அன்றைய தினம் கட்டாயமாக வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கையும் நம்ம ஏற்றி வைக்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், விளக்கேற்றும் போது பொதுவாக சொல்லக்கூடிய நிறைய மந்திரங்களை நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த மந்திரத்தையும் தாராளமாக நீங்க சொல்லலாம். அதனுடன் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையையும் சேர்த்து சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க விளக்கேற்றும் போது எந்த ஒரு மந்திரமும் சொல்லாதவங்களா இருந்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தைகளை சொல்வதை ஒரு வழக்கமாக நீங்க வச்சுக்கோங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு மட்டும்தான் இந்த திருநாமத்தை சொல்லணும்னு கிடையாதுங்க. வீட்டுல நீங்க என்னைக்கெல்லாம் தீபம் ஏத்துறீங்களோ விளக்கேத்துறீங்களோ அன்னைக்கு எல்லாமே இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு பொதுவாக நிறைய அகல் விளக்குகளை நம்ம ஏற்றுவோம். ஒவ்வொரு தீபம் ஏற்றும் போதும் இதை சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க சொல்லலாம். வெறும் ஒரே வார்த்தை தாங்க, அதை 3 முறை நம்ம சொல்ல போறோம். பொதுவாகவே ஒவ்வொரு தீபத்தையும் ஏற்றுவதற்கு குறைந்தபட்சம் 5 வினாடிகளாவது ஆகும். சோ அந்த நேரத்திலேயே இந்த திருநாமத்தை நீங்க 3 முறை சுலபமாக சொல்லி முடிக்கலாம். யாருடைய திருநாமத்தை நம்ம பார்க்க போறோம்னா ஸ்ரீ வராகி அம்மனுடைய மிக மிக சூட்சமமான திருநாமம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும். இதற்கு முன்பாக வராகி அம்மனுடைய நிறைய திருநாமங்களை பார்த்திருக்கோம். ஆனால் இப்ப நம்ம பார்க்க போவது மிகவும் புதியதான ஒரு திருநாமம். மகாலட்சுமி, மகா சரஸ்வதி மற்றும் மகாகாளி 3 சக்திகளை ஒன்றடக்கிய வராகியின் திருநாமம். விளக்கேற்றும் போது இந்த திருநாமத்தை நம்ம சொல்வதனால 16 செல்வங்களும் நம் வீடு தேடி வரும். ஞானம், கல்வி, செல்வம்னு இவை அனைத்துமே நமக்கு கிடைக்கும். குறிப்பாக கடன் தொல்லையால பாதிக்கப்பட்டவங்க கட்டாயமாக இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க. அதே போல சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்களும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லும் போது உடனடியாக நீங்கள் ஆசைப்பட்ட அளவிற்கு ஒரு நல்ல சொந்த வீடு அமையும். ஆல்ரெடி சொந்த வீட்டுல இருக்கிறவங்க இன்னொரு வீடு வாங்கணும்னு நினைச்சு இதை சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க சொல்லலாம். சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த சூட்சம திருநாமத்தை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஸ்ரீபுர ரக்ஷா வாராகி, ஸ்ரீபுர ரக்ஷா வாராகி, ஸ்ரீபுர ரக்ஷா வாராகி. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான திருநாமம். நீங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னீங்க, ஆனா இதுல 3 வார்த்தைகள் இருக்கேன்னு நீங்க கேட்கலாம். இந்த ஸ்ரீபுர ரக்ஷான்றது ஒரே வார்த்தை தாங்க. அதனுடைய அர்த்தம் தெரியறதுக்காக நான் 2 வார்த்தைகளா ஸ்பிளிட் பண்ணிருக்கேங்க. இந்த ஸ்ரீபுரம் அப்படின்றது அன்னை ராஜராஜேஸ்வரியினுடைய கோட்டை. அதில் 64வது மதில் சுவரை கடந்தால் அன்னை வாராகியினுடைய மாளிகை வரும். அந்த இடத்தில் இருந்துதாங்க அன்னை வாராகி முப்பெரும் தேவியர்களின் ரூபமாக ஸ்ரீபுரத்தையே காத்து ரட்சிக்கிறாங்க. வராகியின் இந்த திருநாமம் மிக மிக ரகசியமானது, சூட்சமமானது. இந்த திருநாமத்தின் பெருமைகளை நம்மால சொல்லவே முடியாதுங்க. அனுபவ ரீதியாக நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். எல்லா நாளுமே உங்களால சொல்ல முடியலனா கூட பரவாயில்லைங்க. இந்த கார்த்திகை தீபத்தை 3 நாட்கள், டிசம்பர் 13, 14, 15 இந்த நாட்களாவது கட்டாயமாக விளக்குகள் ஏற்றும் போது இந்த திருநாமத்தை நீங்க 3 முறை சொல்லுங்க. ஒவ்வொரு விளக்கிற்கும் 3 முறை சொல்வது மிக மிக விசேஷம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க பயன்படுத்தி பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். இந்த கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு இன்னும் நிறைய சிறப்பு பதிவுகள் காத்துக்கிட்டு இருக்குங்க. அனைத்துமே மிகவும் எளிமையானது, உடனே பலனை கொடுக்கக்கூடியது. சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.